ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்முடைய அநாதி கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீ பாராட்டின எல்லா தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வருஷத்தை ஆரம்பித்து 5 மாதங்களையும் அருமையாய் நடத்தினீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ காரியங்கள், ஆனாலும் எங்கள் தேவனீர் எங்களோடு இருந்தீரப்பா. எங்களோடு என் தேவனாகிய கர்த்தர் நீர் இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவராகிய கர்த்தரே. உங்களுடைய சமூகத்தில் என்னையும் எங்களையும் தாழ்த்தி படைக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுக்கிறதான இந்த புதிய ஜூன் மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தின் 30 நாட்களிலும் கர்த்தர் நித்தமும் நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை, உதவிகளை, ஒத்தாசைகளை பரத்திலிருந்து அனுப்புவீராக. எல்லா விக்கினங்களுக்கும், வியாதிக்கும், வாதைக்கும், வல்லடிக்கும் நீர் விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் தம்முடைய தூதரை கொண்டு நீர் பாளையம் இறங்கி பாதுகாப்பீராகப்பா. வேலையடைப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே அன்றே கிரியை செய்யட்டும். தேவன் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உமக்கு கனம், உமக்கு மகிமை, உமக்கு துதி, உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி இரட்சகரும் ராஜனுமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய சகோதரர்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அவரோடு சேர்ந்து நாம் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். பரிசுத்த நாம் எப்பொழுதாக இந்த புதிய மாதத்திலும் முதல் நாளிலே அப்படி சமூகத்துக்கு வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் கண்மணி போல் ஆண்டு 5 மாதம் நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்ற வார்த்தையின்படியே நாம் ஒருமித்து ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் எப்படி கிருபை நம்ம கொடுக்க முடியும். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி சொல்லி நாம் ஒருமித்து ஒரு நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டு நாமத்தை துதித்து பாடுவோம். நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே
அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த வார்த்தையில் மாத்திரமல்ல, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். இந்த வார்த்தையின்படி நான் உயிரோடு காணலாமே நான் பாடுவேன் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் பாடலை பாடி பயன்படுத்துவோமா? எப்படி பாடுவேன் நான்? இயேசு எனக்கு செய்ததே ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் சொல்லி பாடிடும்
கடந்து வந்த பாதைகள் கண்மணி போல் காத்திற்றே என வார்த்தையின்படி ஆண்டவர் நாம் கடந்து வந்த மாதங்களில் ஆண்டவர் கண்மணி போல் காத்தார். ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு நாம் எண்ணி செலுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வேன் என வார்த்தையின்படி அவர் நம்ம செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை தொழுது கொள்ளும்படிக்கு அப்படியே தெய்வ சொல்ல அர்ப்பணிப்போமா? அது மாத்திரமல்ல, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தெய்வா என்று பாடினது போல ஆண்டவர் புதிய மாதத்தில் ஒரு புதிய வழியை திறக்கும்படிக்கு முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று வாக்களித்த கர்த்தர் வாழ்க்கையில புதிய மாதத்திலே சகலத்தை புதிதாக்கும்படிக்கு ஆண்டு கிரியை செய்யும்படிக்கு அப்படி முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படி நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்த தண்ணீர்களையும் அவாந்தரவில் ஆறுகளை உண்டாக்கினதால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் வார்த்தையின்படி ஆண்டவர் கடந்த மாதங்களிலே ஆண்டு பாதுகாத்த கிருபைக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவர் தொழுவது மாத்திரமல்ல, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் புதிய செய்ய போவதற்காக ஆண்டவர் நோக்கி துதிக்கும்படிக்கு அப்படி அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் சொல்கிறார், தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தரில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி இப்படியாக வலு சர்ப்பமும் கோட்டான் குஞ்சுகளும் காட்டு மிருகங்களும் கர்த்தரை கனம் பண்ணும் போது நாம் அவருடைய சாயலா உண்டாக்கப்பட நாம் அவரை துதிக்கும்படிக்கு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்னு வார்த்தையபடி அவரை துதிக்கும்படிக்கு ஆண்டு சொல்வது அர்ப்பணிக்க போகிறார். புதிய மாதத்திலே புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதை நினைத்து கடந்த மாதங்களில் கர்த்தர் பாதுகாத்தை நினைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி துதிக்கும்படி அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே மகிமைப்படுத்தி அவரை தொழுது கொள்ளும்படிக்கு அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் சமயமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. சொல்லுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதுவோம் சொல்லி ஆண்டவரை மகிழ்ச்சியோடு தொழும்படிக்கு இந்த பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். மகிமை மாட்சிமை
வயிற்றின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க மாட்டேக்கு அவர் நோக்கி துதிக்க மாட்டேக்கு நம் வாயை விரிவாய் திறப்போமா. ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்ப வேண்டும் வாக்களித்த கர்த்தர். ஓ ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு அப்படியே ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவனுக்கு சொல்ல போறோம், மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் கனமும் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்தி அடிப்பாடி ஆராதிப்போமா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ என்று சொல்லி அவர் ஆராதனை என்று சொல்லி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மகிமை
புதிய மாதத்திலே அன்று புதிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு புதிய அபிஷேகத்தினாலே, ஒரு புதிய கிருபையினாலே, ஒரு புதிய பலனால் ஒவ்வொரு நிரப்புவீராக நிரப்புவீராக. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேண்டும் வார்த்தையின் ஹல்லேலூயா. ஆண்டு பலப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில நீ நான் நிரப்பும்படி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி. நான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு தாகத்துக்கு மனது தண்ணீர்களையும் அவாந்தர்கள் ஆறுதல் உண்டாக்க வேண்டிய சொல்லிறேப்பா சொல்லிறே ஆண்டவரே. இப்பொழுது நீ தெரிந்த ஜனத்தின் மீது அபிஷேகத்தை வல்லமையை கர்த்தர் ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபால சந்தா ரக்கா ரபால மாரா. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொரு நினைக்கும்படிக்கு நிரப்பும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. ஹல்லேலூயா. ஓ ரபால கர சந்தா ரபால தரபால மாரா. அது சகல குண்டுகளும் தகர்த்தெறியும்படிக்கு. ஹல்லேலூயா. பல்லங்கள் நிரப்பப்படும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர்களுக்கு கிரியை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. ஓ ரபால சந்தா ரபால தரிபிகா மாரா. ஓ ரபால சந்தா ரபால தரபால மாரா. நினைப்பதற்கும் ஆண்டு வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே வார்த்தையின் ஆண்டவரே எங்களுக்குள்ள நமக்குள்ள ஆண்டவரே நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர்களும் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. அந்த புதிய நடத்தும்படிக்கு நீ நடத்தும்படிக்கு. ஹல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட தயவுக்காய் நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீரே நடத்துவீராக ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீரே நடத்துவீராக உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் நாமே நடத்தும்படிக்கு ஐயா நீர் ஆளுகை செய்யும்படிக்கு எங்களை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனாய கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து செய்தியை கேட்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் ஆமென்றும் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மாதத்துக்கான வார்த்தைகளை தாரும். அந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசட்டும். அவருடைய வாழ்க்கையை அதை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். அப்பா, என்னோடும் எங்களோடும் இடைவெளும் மனுஷனாகி என்னை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமக்கு கனம், உமக்கு மகிமை, உமக்கு துதி, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Commit your ways to the Lord, trust also in Him, and He shall bring it to pass. He shall bring it to pass. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும். நான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும், தொட்ட காரியம் துலங்க வேண்டும், என்னுடைய காரியம் ஜெயமா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனுஷனும் வாஞ்சிக்கிறான், ஒவ்வொரு மனுஷனும் விருப்பப்படுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே,
நம்முடைய ஆண்டவாய கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்தாக வேண்டும். நாம் சில காரியங்களை செய்தாக வேண்டும். வாசித்த அந்த வசனத்திலேயே இருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. Commit your ways to the Lord. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சோ தேவன் பேரிலே நம்பிக்கை வைப்போம். தேவனிடத்தில் நம்முடைய வழியை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் இருக்க வேண்டும். Be with God. கர்த்தரோடு நாம் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு இருக்கும்போது காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என்னால் எல்லாம் முடியும், நான் நினைத்தால் எதையும் சாதித்து விடுவேன் என்று சொல்லி நாம் எண்ணலாம். ஆனால் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். நீதிமொழியின் புஸ்தகம் 16:33 சொல்லுகிறது. நீதிமொழி 16:33, சீட்டு மடியிலே போடப்படும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரியங்களை சித்திக்க பண்ணுகிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். இது நடக்குமா, அது நடக்குமா, இது வாய்க்குமா, அது வாய்க்குமா என்று நீங்கள் நானும் கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. பிரசங்கி 11:6 அங்கே பிரசங்கிக்காரன் சொல்கிறார், இது வாய்க்குமா, அது வாய்க்குமா என்று சொல்லி நீங்கள் என்ன வேண்டாம். கர்த்தரால் எல்லாம் கூடும். கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தேவ பிள்ளைகளே, வேதத்திலே யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 39 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 39 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. போதும். ஆக கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் கண்டான். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் உங்களுடைய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரா? அவன் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று மட்டும் காணவில்லை, அவரோடு சேர்த்து சொல்கிறார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமானன் கண்டான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருப்பார் என்றால், கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவனோடு இருக்கிறது எஜமானன் கண்டான். இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள், மற்றவர்கள், நம்முடைய எதிராளிகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய முதலாளிகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை காண வேண்டும். இங்கே எஜமானன், முதலாளி போத்திபார் என்ன செய்தான்? இந்த யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்று
அபிமெலேக்கு கண்டான். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கார் என்று கண்டோம் சொன்னான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை கண்டு சவுல் பயந்தான். எதிராளியும் எஜமானரும் கூடியிருக்கிற மக்களும் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று காணும்படிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 சாமுவேல் 16:18. 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி. யுத்த வீரன். காரிய சமர்த்தன். சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் காரிய சமர்த்தன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவன்தான் காரியத்தை செய்கிறார். நாம் கர்த்தரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார். ஆகினால் நாம் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு விரோதமாய் நாம் எதையாவது செய்தால் நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் வாய்க்காது. வாசிப்போம். 2 நாளாகமம் 13:12. 2 நாளாகமம் 13:12. இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். தேவன் சேனாதிபதியாய் எங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள், செய்தால் உங்களுக்கு சித்தியாகாது என்றான். கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீர்கள், செய்தால் சித்திக்காது, காரியம் நடக்காது. ஆகையினாலே நாம் எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் ஆண்டவருக்கு விரோதமாய் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து தேவனை தூர வைத்து விட்டு நம்முடைய இஷ்டப்படி நாம் எதையும் செய்யக்கூடாது. நம்மை தேவனுக்கு ஒப்புவிப்போம். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். கர்த்தரோடு நாம் இருப்போம். அவர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மோடு இருப்பார் என்றால் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். நாம் காரிய சமர்த்தராய் இருப்போம். நம்முடைய காரியங்கள் சித்திக்கும். ஆக முதலாவது கர்த்தரோடு இருங்கள், அப்பொழுது உங்கள் காரியங்கள் வாய்க்கும். ஆமென். இரண்டாவதாக நீங்களும் நானும் கர்த்தரை தேட வேண்டும். Seek the Lord. Seek the Lord. கர்த்தரை தேடுவோம். நாம் கர்த்தரை தேடும் போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். 2 நாளாகமம் 26:5. 2 நாளாகமம் 26:5 உசியா என்கிற ஒரு ராஜாவை பற்றி இப்படி வாசிக்கிறோம். வாசிப்போம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். உசியா தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவனை காரியங்களை வாய்க்கச் செய்தார். 15ஆம் வசனம் கூட வாசியுங்கள். கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிப்பதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று.
He was marvelously killed. அவனுக்கு ஆச்சரியப்படும் விதமாய் அனுகூலம் உண்டாயிற்று. அவன் போய் பெலிஸ்தியர்களை ஜெயித்தான். அவன் பல காரியங்களை செய்தான். அம்மோனியர்கள் அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். அவன் மிகவும் பலன் கொண்டான். 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் கோபுரங்களை கட்டினான், பலப்படுத்தினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் வயல்வெளிகளும் திராட்சை தோட்டங்களும் உண்டாயிருந்தது. அவன் துறவுகளை கட்டினான், வெள்ளாமை பிரியனாய் இருந்தான். அவனிடத்திலே வகுப்பாய் படை வீரர்கள் இருந்தார்கள். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் மட்டும் 3,07,500 பேர் உள்ள ஒரு பெரிய சேனை இருந்தது. கோபுரங்கள் மேலே, அலங்கங்கள் மேலே பெரிய பெரிய கற்களை உபயோகிப்பதற்கு இன்றைக்கு எப்படி ஒரு பீரங்கியை உபயோகிக்கிறார்களோ அதை போல நிபுணரான தொழிலாளிகள், இன்ஜினியர்கள் அந்த நாட்களிலே இருந்தார்கள். அவர்கள் பலவிதமான எந்திரங்களை கண்டுபிடித்து உண்டாக்கினார். இப்படி பல காரியங்களை செய்தான். ஆச்சரியப்படும்படிக்கு அனுகூலம் உண்டாயிற்று. காரணம், இந்த உசியா கர்த்தரை தேட மனது இணங்கி இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்கிற மனது நமக்கு முதலாவது வேண்டும். கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும் என்ற மனது நமக்கு வேண்டும். கர்த்தரை தேடுங்கள். அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்கள். அதிகாலையிலே நீ தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னார். முதலாவது கர்த்தரை தேடுங்கள். Seek ye first the kingdom of God and all things shall be added unto you. மத்தேயு 6:33. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முழு இருதயத்தோடும் நாம் கர்த்தரை தேடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுவோம். எசேக்கியாவை பற்றி வேதம் இப்படி சொல்லுகிறது. 2 நாளாகமம் 31:21. 2 நாளாகமம் 31:21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் இப்படி சொல்கிறது. தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்தில் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் முழு இருதயத்தோடு செய்தான். தன் முழு இருதயத்தோடு தேவனுடைய கற்பனைகளின்படி, தேவனுடைய வார்த்தைகளின்படி தேவனை தேடினான். அவன் சித்தி பெற்றான், வெற்றி பெற்றான். ஆகையால் நீங்களும் நானும் இரண்டாவதாக கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேட மனது இணங்கி இருப்போம். அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய நியாய பிரமாணத்தின்படி வாழ்வதற்காக கர்த்தரை தேடுவோம். இப்படி கர்த்தரை தேடினால் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். முதலாவது கர்த்தரோடு இருப்போம், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவதாக கர்த்தரை தேடுவோம், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். மூன்றாவதாக நாம் செம்மையானவர்களாய் உண்மையானவர்களாய் இருப்போம். செம்மையும் உண்மையுமாய் இரு, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். Be right and true. Be right and true. வாசிப்போம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம்.
இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். Ezekiel did who was good and right and true before the Lord his God, so he prospered. எதை செய்ய தொடங்கினானோ அதை முழு இருதயத்தோடு செய்தான். எப்படி செய்தான்? தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். செம்மையும் உண்மையுமானதை எசேக்கியா செய்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த உண்மை, அவன் செம்மை அவனுடைய வாழ்க்கையிலே காரியங்களை வெற்றி பெறச் செய்தது. இன்றைக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தானியேல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தானியேல் அவனை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு, தானியேலை குறித்து குறை சொல்லும்படிக்கு அங்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி பல முகாந்திரங்களை தேடினார்கள். வாசிப்போம். தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் மேல் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்பட முடியவில்லை. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அந்த பிரதானிகளினாலே, தேசாதிபதிகளினாலே, மற்ற எந்த மனிதர்களாலே கண்டுபிடிக்க முடியாதிருந்தது. He was faithful. Daniel was faithful. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். எந்த மனுஷனும் குற்றம் குறை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு செம்மையானவனாய் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அங்கே வாசிக்கிறோம். தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சினாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அருமையான தேவ பிள்ளையே, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. So this Daniel prospered. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்த காரணம் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான், செம்மையானவனாயிருந்தான். எந்த குற்றமும் குறைவும் காணப்படாதபடிக்கு தேவனுக்காக வாழ்ந்து காட்டினான். ராஜாவிடத்தில் அவன் சொல்கிறான், அவனுடைய வாயிலிருந்து சொல்கிற அந்த வார்த்தை, அவனுடைய சொந்த சாட்சியை பார்ப்போம். 22ஆம் வசனம். சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனுக்கு அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால், வாசியுங்கள், அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது இல்லை. ஆகையினாலே
தேவன் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்து ஜெயமாக்கினார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. எந்த ராஜா வந்தாலும், பாபிலோனின் சாம்ராஜ்யம், அதிலே அநேக ராஜாக்கள், மேதிய ராஜாக்கள், அதற்கு பின்பு பெர்சிய ராஜா கோரேசுடைய காலம் வரைக்கும் எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும், ராஜாக்கள் வந்தாலும், இவன் தான் பிரதம அமைச்சர். ராஜாவின் கொலு மண்டபத்திலே அவன் வீற்றிருந்தான். ஆண்டவர் இப்படியாய் தானியேலின் காரியத்தை ஜெயமாக்குவதற்கு, தானியேலின் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு ஒரே காரணம், அவன் உண்மையும் செம்மையுமாய் இருந்தான். நீங்களும் இந்த நாட்களிலே செம்மையானவர்களாய், உண்மையானவர்களாய் இருங்கள். Be right and true. The Lord will bring it to pass. நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். முதலாவது, நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை தேட வேண்டும். மூன்றாவது, செம்மையும் உண்மையுமாக இருக்க வேண்டும். நான்காவது, நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் வாசித்த இந்த செய்தியின் தலைப்பு வசனம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Trust in him. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா அவன் காரிய சித்தி பெற்றான். காரணம், எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே வேதம் இப்படி சொல்கிறது. வாசியுங்கள், 2 நாளாகமம் 32:30. 2 நாளாகமம் 32:30. இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஏற்கனவே எசேக்கியாவை குறித்து பார்த்தோம். அவன் நன்மையும் உண்மையும் செம்மையுமாய் இருந்தான் என்று வாசித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியாவை குறித்து நாம் வாசித்தோம். முழு இருதயத்தோடும் அவன் தேவனை தேடினான் என்று வாசித்தோம். இப்பொழுது இன்னொரு காரியத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 18:5. அப்பொழுது 18:5. 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த எசேக்கியா ராஜாவை போல யூதாவின் ராஜா முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது. அவன் என்ன செய்தானாம்? கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே இப்படியாக கர்த்தரின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் நம்பிக்கையிலே இவனை போல ஒருவனும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் கர்த்தரின் பேரிலே நம்பிக்கை வைத்தான். நீ யாரை நம்பி இருக்கிறாய்? எதை நம்பி இருக்கிறாய்? சனகரி அங்கே அவன் பேசினான். 2 ராஜாக்கள் 2 நாளாகமம் 32:8 நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னார். அசிரிய சேனை வந்தது, அடியோடு அழிக்க நினைத்தது. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் செய்தார். 2 நாளாகமம் 32:21 தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் என்ன செய்தான் என்று சொன்னார்? 185,000 பேரை ஒரே இரவிலே கொண்டு அளித்தார். ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஜெயம் எசேக்கியாவுக்கு உண்டானது. காரணம், அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். 2 நாளாகமம் 32:8 வாசிப்போம். 2 நாளாகமம்
32:8. அவனோடு இருக்கிறது மாம்சபயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார், ஜனங்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவுக்கு எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். தான் கர்த்தரை நம்பினது மட்டுமல்ல, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். அது மட்டுமல்ல, ஜனங்களும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படி அவன் செய்தான். ஜனங்களும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படி செய்தான். 32:10 கடைசி பகுதி வாசிக்கிறோம். நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள் கேட்டான் சனகரிப். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பினபடினாலே ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஒரே இரவிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். கர்த்தர் ஒரு தூதரை அனுப்பினார். அங்கு ஜனங்களை, தலைவர்களை, சேனாதிபதிகளை அதம்படின செத்த முகமாய் தன் தேசத்துக்கு சனகரிப் திரும்பி போனார். தேவ பிள்ளையே, நீங்களும் கர்த்தரை நம்புங்கள். இப்படி நீங்கள் கர்த்தரை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, நிச்சயமாக வாழ்க்கையில உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும். தானியேலை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியா, குற்றமற்றவனாய் காணப்பட்டபடியா அவனை காரியம் ஜெயமாய் இருந்தது என்று பார்த்தோம். இன்னொரு விஷயம் தானியேலை பற்றி வாசிப்போம். 6ஆம் அதிகாரம், தானியேல் 6:23. தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால், because he believed in his God, அவன் தேவனில் நம்பிக்கையாயிருந்தான், தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தான். சோ எசேக்கியாவை போல, தானியேலை போல நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் இருப்போம். இப்படி இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய எதிராளிகளை கர்த்தர் அதம் பண்ணுவார். அவர்கள் சற்ற முகத்தோடு திரும்பி போவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை, பெரிய வெற்றியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். 4ஆவதாக, கர்த்தரில் நம்பிக்கையாயிருப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். 5ஆவதாக, நானும் நீங்களும் வேதத்தின்படி வாழ்வோம், வேதத்தை தியானிப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தின்படி நடப்போம். Keep the word of God. Keep the word of God. வேதத்தின்படி நடந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். சங்கீதம் 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever he does shall prosper. Whatever he does shall prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிறவன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கும் போது நாம் என்ன காரியத்தை செய்வோமோ
whatever he does, எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென். யோசுவாவுக்கு கர்த்தர் இதைத்தான் சொன்னார். திடீரென்று புதிய தலைவனாய் மோசே மரித்தவுடன் அவன் கரத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், இந்த ஜனங்களை எப்படி வழிநடத்தி இவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பேன் என்று திகைத்தவனாய் கலங்கினவனாய் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி, நீ எழுதியிருக்கிறபடிகள் எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது எப்பொழுது வேதத்தின்படி செய்ய கவனமாயிருக்கும் போது, இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கும் போது, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கை வார்த்தைகளை கை கொள்ளுங்கள் என்று உபாகமம் 29:9 வாசிக்கிறோம். உபாகமம் 29:9 நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கப்படும்படிக்கு இந்த உடன்படிக்கை வார்த்தையின்படி கை கொள்ளுங்கள், செய்யுங்கள். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயா 55:11 வாசிப்போம். ஏசாயா 55:11 ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என் வசனம் வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாய் வாய்க்கும். ஆகையினாலே உங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் வேதத்தை தியானியுங்கள், வேதத்தின்படி வாழுங்கள், இந்த வேதத்தை கை கொள்ளுங்கள், இந்த வேதத்துக்காக நில்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும். ஆகையினாலே 5ஆவதாக keep the word of God, வேதத்தின்படி நடங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 6ஆவதாக ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு நாம் வேதம் வாசித்தாலும் உண்மை செமையுமாயிருந்தாலும் கர்த்தரை தேடினாலும் சில காரியங்களுக்கு நான் ஜெபிப்பதில்லை. ஒரு சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், சில காரியங்கள் ஜெபிக்காததினாலே நமக்கு வாய்க்க பண்ணுவதில்லை என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபு 4:2. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை, வாய்க்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு காரியங்கள் சித்திக்கிறதில்லை, வாய்க்க பண்ணுவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, பெரிய காரியங்களுக்கெல்லாம் செபிக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன காரியம், ஒவ்வொரு காரியங்கள், அதுக்கெல்லாம் நம்ம நம்புகிறோமா? கர்த்தரை ஜெபம் பண்றோமா? யோசித்து பாருங்க. ஜெபம் பண்றோமான்னு யோசித்து பாருங்க. செவி முன்ன பின்ன தெரியாத ஒரு இடம், எஜமான் சொல்லிட்டார், என் மகனுக்கு நீ தாண்டா பொண்ணு பார்த்துட்டு வரணும், எந்த காரணத்தை கொண்டு இவன் அங்கே கொண்டு போகக்கூடாது, போ என் சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வா, பொண்ணு அழைச்சிட்டு வந்து என் மகன் ஈசாக்குக்கு கல்யாணம் கட்டி வை.
எந்த வழியா போகுது, எப்படி போகுது ஒன்றும் தெரியல. எங்க இருக்கு வீடு வாசல் எதுவும் தெரியல. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக அந்த ஊரை விட்டு வந்துட்ட ஆபிரகாம் இப்பொழுது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எலியேசரை அனுப்பி போயிட்டு வாப்பா என்று சொல்லும்போது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 24:12. ஆதியாகமம் 24:12 வாசியுங்கள். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். கர்த்தாவே, எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணு, தயவு செய்தருளும். ஓ லார்ட் காட், ப்ளீஸ் கிவ் மீ சக்சஸ் திஸ் டே. இந்த நாளில் எனக்கு ஒரு சக்சஸ் ஆக்கி தாரும், என் காரியத்தை வெற்றியாக்கி தாரும், எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும், எனக்கு தயவு செய்தும் என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே. எலியேசர் ஜெபித்தான், கர்த்தாவே எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும் என்று சொல். ஆண்டவர் அதை போலவே காரியத்தை சித்திக்க பண்ணினார். அருமையான தேவ பிள்ளைகளை, அதை போலவே காரியத்தை சித்திக்க பண்ணினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தரிடத்திலே கேட்போம். 21ஆம் வசனம், அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஜெபியுங்கள். நெகேமியா ஜெபித்தான். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, கர்த்தாவே என் காரியத்தை கைகூடி வர பண்ணும். ஆண்டவரே, என் காரியத்தை கைகூடி வர பண்ணும், இந்த அலங்கம் கட்டுகிற காரியத்திலே கைகூடி வர பண்ணும் என்று சொல்லி ஜெபித்தான். அதை போலவே கர்த்தர் ஆபிரகாமை காரியங்களை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிப்போம், தேவனிடத்தில் ஜெபிப்போம். சிறிய காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றுக்கும் ஜெபிப்போம். நிச்சயமாக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அநேக காரியங்கள் நாம் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே சித்திக்கவில்லை. ஆமென். ஆகையால் இன்றைக்கே ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ண ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேவை இருக்குது ஆண்டவரே, எனக்கு சந்திங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அதற்கு வேண்டிய உதவி ஒத்தாசையில் அனுப்பும் ஆண்டவரே. உம்மால கூடும் ஆண்டவரே. உன் பேர்ல தான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும்னு கேட்டு பாருங்க. ஆண்டவர் கட்டாயமாய் உதவி செய்வார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். கடைசியாக 7வதாக தேவ சித்தத்தை செய்வோம். தேவ சித்தம் செய்வோம். டு த வில் ஆஃப் காட், டு த வில் ஆஃப் காட். தேவ சித்தத்தை செய்வோம். அவருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53 கடைசி பகுதியை வாசிப்போம். ஏசாயா 53:10 கடைசி பகுதி. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் கையினால் வாய்க்கும். அருமையானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானதை, தேவனுக்கு பிரியமானதை நீங்களும் நானும் செய்வோம். ஏசாயா 48:14-15 வசனங்களில் இப்படியாய் வாசிக்கிறோம். ஏசாயா 48:14-15. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும்.
பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஒருவேளை அது மகா பாபிலோனாக இருந்தாலும் சரி, வேசிகளின் தாயாக, அருவருப்புகளுக்கு நாம் தாயாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்திலும் நான் தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு சித்தமானதை நான் செய்வேன் என்றால் கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, காரியத்தை கைகூடி வரப்படுகிற கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆகையால் இந்த தேவனாய கர்த்தருடைய சித்தத்தை செய்து காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆனால் ஒரே ஒரு வாக்கு தத்துவத்தை இன்னொரு வார்த்தையாய் கர்த்தர் சொல்கிறார். அதை மட்டும் வாசித்து முடிப்போம். ஏசாயா 54, ஏசாயா 54:17 முதல் பகுதி. 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஆண்டவர் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆனா நமக்கு விரோதமா எந்த காரியம், எந்த ஆயுதம், எந்த பிரச்சனை எது எழும்பினாலும் கர்த்தர் அதை வாய்க்காதே போக பண்ணுவார். ஆமென். ஆகையினாலே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நம்முடைய வழியை ஒப்புவிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் மறுபடியும் சொல்கிறேன், காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் நம்முடைய கர்த்தர். முதலாவது கர்த்தரோடு இருப்போம், be with Lord. இரண்டாவது கர்த்தரை தேடுவோம், seek the Lord. செம்மையும் உண்மையுமாய் இருப்போம், be right and true. நான்காவதாக நம்பிக்கையாய் இருப்போம், trust in the Lord. ஐந்தாவது வேதத்தின்படி நடப்போம், keep the word of God. ஆறாவதாக ஜெபம் பண்ணுவோம், ask to the Lord. கடைசியாக ஏழாவதாக தேவ சித்தம் செய்வோம், to the will of God. இப்படி செய்தால் நம்முடைய காரியங்கள் bring it to pass, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்மை ஆண்டவர் எல்லா காரியத்திலும் ஒரு சக்சஸை பாஸ் ஆக்குவார். ஆமென். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவனுடைய காரியம் வாய்க்க பண்ணி. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சமர்த்தனானான். கர்த்தரை தேடினான் உசியா, கர்த்தரை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் காரியங்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படி அனுகூலமாயிட்டான். எசேக்கியா ராஜா உண்மையும் செம்மையுமாயிருந்தான், நம்பிக்கையாயிருந்தான், மற்றவனை நம்பும்படி செய்தான். கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாம் சித்திக்க செய்தான். தேவ பிள்ளையே, கர்த்தரில் விசுவாசித்து இருந்தபடினாலும், உண்மை உள்ளவனாய் குற்றமற்றவனாய் இருந்தபடினாலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் திரும்ப வராது, வெறுமையாய் வராது. அனுப்பின காரியமாய் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவாவை போல வேதத்தில் தியானமாய் இருந்து வசனங்களை கை கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போம். ஆண்டவரே, என் காரியத்தை கைகூடி வர பண்ணும், கர்த்தாவே என் காரியத்தை சித்திக்க பண்ணும் என்று சொல்லி நெகேமியாவை போல, எலியேசரை போல ஜெபிப்போம். தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுப்போம். அப்பா, ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பஸ் டிரைவரை நம்பி பஸ்ல ஏறி உட்காரோம். அவர்கிட்ட போய்
நீங்க பத்திரமா ஓட்டுவீங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆக்கிருக்கீங்களா? இப்படிலாம் நான் எதுவுமே கேட்கறதில்ல ஆண்டவரே. ஒரு உலக மனுஷனு நம்புவோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை நடத்துற கர்த்தர், எங்கள் ஜீவனுக்கு அதிபதியானவர், எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற அந்த தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறீரே. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலே உங்களுடைய பிள்ளைகள் செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் நீ சக்சஸ் ஆக்கும்படிக்காக, நீ பாஸ்டர் ஆக்கும்படிக்காக, bring it to pass என்று சொன்னபடி எல்லாவற்றையும் ஜெயமாக்கும்படியாக உங்களுடைய கரத்துல கொடுக்கிற ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க இருங்க. அவருடைய ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த மனிதன் எழுப்பினாலும் ஆண்டவரே அச்சா அவருடைய காரியங்கள்லாம் வாய்க்காதே போகும்படிக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை, உதவிகளை, ஒத்தாசைகளை பரத்திலிருந்து கட்டளையிடு. உலகத்தில் காணப்படுகிற வியாதிகள், வேதனைகள் ஐயா, பயங்கரமான கொடிய ஆண்டவரே வைரஸ் கிருமிகளால் உண்டாகிற காணா போன்ற வியாதிகள் எதுவும் அணுகாதபடி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வரவு செலவு தேவைகளை சந்திங்க. பொருளாதார நெருக்கடிகளை பிள்ளைகளுக்கு நீ அற்புதமாய், அதிசயமாய் ஆண்டவரே அனுகூலமான காரியங்களை செய்யுங்க. உம்மை நம்பி இருக்கிறார்களப்பா, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களப்பா. இயேசுவே, உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டு உண்மையை உத்தமமாய் தேவனுக்காக வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே, வாய்க்க பண்ணும் அற்புதம் செய்ய ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தேசத்திலே ஆண்டவரே அழிவை உண்டாக்கும்படி வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வந்திருக்கிறதப்பா. ஒரு பக்கம் கொள்ளை நோய் வந்திருக்கிறதப்பா. 2 நாளாகமம் 7:13-14 வசனத்தின்படி ஆண்டவரே வெட்டுக்கிளிகளும் அன்றே வாதையும் வந்திருக்கும் போது என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுனா, ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுனா, நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன். I will kill the nation. அந்த தேசத்தை சுகமாக்குவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே. இந்த வெட்டுக்கிளியினாலே ஆண்டவரே விவசாய பொருட்கள் சேதமாகாதபடிக்கு ஐயா, எங்க ஜனங்களுக்கு ஆண்டவரே பஞ்சம் உண்டாகாதபடிக்கு தெய்வமே இறங்கி ஆசீர்வதிக்கும்படியான செபிக்கிறேன். தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், அற்புதம் செய்யும், அடையாளம் செய்யும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுக்கே கனம், தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்துகிறேன். ரட்சகரும் ராஜனுமாகிய கிறிஸ்து இயேசுவே கிருபைதான். தேசத்திலே சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படட்டும். நாங்கள் ஆண்டவரே சமூகத்திலே விடுதலையோடு சபையிலே ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைதான். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரம்புகிற நிறைவாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்போடு ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.